காஷ்மீர் என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்திபோராவின் டிரால் பகுதியில் இன்று அதிகாலையில் இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இணைந்து ஒரு கூட்டு நடவடிக்கையை தொடங்கின. ஒரு கொட்டகையில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தனர். நமது பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கி சண்டையின் போது பயங்கரவாதிகள் கொட்டகையில் பதுங்கியிருக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இது கடந்த 48 மணி நேரத்தில் காஷ்மீரில் நடந்த 2வது மோதலாகும். இந்த மோதல் முதலில் குல்காமில் தொடங்கி பின்னர் ஷோபியனில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் தொடர்ந்து வருகிறது. பொதுக்கூட்டங்களில் திருடும் கும்பல் சிக்கியது. பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. கோருக்குப்பேட்டையைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் அசோக்குமார் ஜெயின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை செல்போனில் மும்முரமாக படம் பிடித்துக் கொண்டிருந்தார். இதையும் கூட்ட நெரிசலையும் பயன்படுத்தி அவரது சட்டை பாக்கெட்டில் இருந்த ₹41,000 மர்ம நபர்கள் திருடி சென்றனர். அசோக்குமார் ஜெயின் அண்ணா சாலை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து நிகழ்ச்சி நடைபெற்ற இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அசோக்குமாரிடம் இருந்து பணத்தை திருடியது பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாஸ்கர், தர்மபுரியைச் சேர்ந்த கோபால், சென்னை KK நகரைச் சேர்ந்த மணி என்பது தெரியவந்தது. தலைமறைவாக இருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு நோட்டமிட்டு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பணம், செல்போன் மற்றும் மணி பர்சுகளை திருடி வந்தது தெரியவந்தது. பாஸ்கர் மீது 4 திருட்டு வழக்குகளும், கோபால் மீது 2 திருட்டு வழக்குகளும் உள்ளது என போலீசார் தெரிவித்தனர். காலக்கெடு விதித்த சுப்ரீம் கோர்ட், 14 கேள்விகளை எழுப்பிய ஜனாதிபதி. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் ரவி காலம் தாழ்த்துவதாக கூறி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட், மசோதாக்கள் மீது கவர்னர் 1 மாதத்திலும், கவர்னர் அனுப்பும் மசோதாக்கள் மீது ஜனாதிபதி 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என கால நிர்ணயம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டது. மசோதா விஷயத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு நிர்ணயித்தது இதுவே முதல் முறை. இந்த தீர்ப்பை முன்வைத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுக்கு 14 கேள்விகளை கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் சட்டத்தில் ஜனாதிபதியின் செயல்பாடுகள் மற்றும் கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்ளிட்டவை ஜனாதிபதி எழுப்பியுள்ள கேள்விகள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனாதிபதி கடிதம், ஸ்டாலின் கண்டனம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதியிருப்பதை முதல்வர் ஸ்டாலின் கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது: தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன்னுதாரணங்களில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் குடியரசுத் தலைவரின் கடிதத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களின் ஆணையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அமல்படுத்துகிறது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகவர்களாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதன் மூலம் பலவீனப்படுத்தும் ஒரு தீவிர முயற்சி இது. சட்டத்தின் மகத்துவத்தையும் அரசியல் அமைப்பின் இறுதி விளக்க உரையாளரான உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாக இக்கடிதம் சவால் செய்கிறது. நமது நாடு ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது. இந்த குறிப்பில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் அரசியல் அமைப்பின் அடிப்படை அதிகார பகிர்வை சிதைத்து எதிர்க்கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநில சட்டமன்றங்களை செயலிழக்கச் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மத்திய அரசின் தீய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. எனவே இது மாநில சுயாட்சிக்கு ஒரு தெளிவான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊட்டி மலர் கண்காட்சி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். வரும் 25ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடக்கிறது. கண்காட்சியில் நடப்பாண்டின் சிறப்பு அம்சமாக சோழர் பரம்பரையின் பெருமை குறித்து விளக்கும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனை, கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை, அன்னப்பறவை படகு போன்ற உருவங்கள் 2 லட்சம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள், குழந்தைகளை கவரும் வகையில் தாவரவியல் பூங்கா முழுவதும்
வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் சிப்காட்டில் பாய்லர் வெடித்து விபத்து. கடலூர் அருகே சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் ரசாயன நீர் கொண்ட டேங்கர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள கெமிக்கல் நிறுவனத்தில் வேதி மருந்துகள் இறக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது 6 லட்சம் லிட்டர் ரசாயன நீர் கொண்ட டேங்கர் வெடித்ததால் அருகிலுள்ள வீடுகளுக்குள் ரசாயன நீர் புகுந்தது. அப்பகுதி மக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திடீரென டேங்கர் வெடித்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இதற்கிடையே வீடுகளுக்குள் ரசாயன நீர் புகுந்ததால் அவதியடைந்து வருகிறோம் என கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் மக்களை ஏமாற்றும் தமிழக அரசு, ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் 4ஆம் நாள் முதல் பெறப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின்படி ஒருவருக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக அரசு கூடுதலாக 7 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியுள்ளது. இதனை கொண்டு 5833 பேருக்கு மட்டும்தான் கூடுதலாக உரிமை தொகை வழங்க முடியும். ஆனால் 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 9000 மையங்களில் இதற்கு விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. ஒவ்வொரு மையத்திலும் சராசரியாக 100 தகுதியான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக வைத்துக் கொண்டாலும் 9 லட்சம் பேருக்கு கூடுதலாக உரிமை தொகை வழங்க வேண்டும். ஆனால் அரசு ஒதுக்கியுள்ள நிதியை கொண்டு 9000 பேருக்கு கூட உரிமை தொகை வழங்க முடியாது எனும் போது தமிழக அரசு ஏன் இதற்காக பிரம்மாண்ட அறிவிப்பை வெளியிட வேண்டும்? மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்பின் போதும் தமிழக மக்கள் ஏமாறுவது வாடிக்கையாகிவிட்டது. இன்னொரு முறை தமிழக மக்களை அரசு ஏமாற்றக்கூடாது என்று ராமதாஸ் கூறியுள்ளார். மைக்ரோசாஃப்ட் நிறுவன ஊழியர்கள் 6000 பேர் பணி நீக்கம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 6000க்கும் அதிகமான பணியாளர்களை உடனடி பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவில் கூடுதல் முதலீடு செய்ய வேண்டியுள்ளதால் பணி நீக்கம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக மைக்ரோசாஃப்ட் தெரிவித்துள்ளது. உலகெங்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு 2,28,000 பணியாளர்கள் உள்ளனர். இதில் கிட்டத்தட்ட 3% பேரை நிறுவனம் தற்பொழுது பணி நீக்கியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு அமெரிக்காவில் மட்டும் 1,26,000 பணியாளர்கள் உள்ளனர். இந்தியாவில் கிட்டத்தட்ட 20,000 பேர் பணியாற்றுகின்றனர். எனினும் இந்தியாவில் உள்ள பணியாளர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனரா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தொழில்நுட்ப கோளாறால் சுபன்ஷு சுக்லா விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு. நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து 2025இல் ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருந்தது. ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தின் பைலட்டாக இந்திய விமானப்படையில் அனுபவம் வாய்ந்த விமானியான சுபன்ஷு சுக்லா பணியாற்றுவார். இவர் மே 29ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் பெல்கான் ராக்கெட் மூலம் விண்வெளி செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மே 29ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 10:33 மணிக்கு ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தின்படி ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் ஏவப்பட இருந்த நிலையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் மீண்டும் வரும் ஜூன் 8ஆம் தேதி துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிடி நெக்ஸ்ட் லெவல் பாடல் சர்ச்சை. சந்தானம் நடிப்பில் உருவான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. ஆர்யா புரொடக்ஷனில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் செல்வராகவன், கௌதம் மேனன், யாஷிகா ஆனந்த், நிழல்கள் ரவி, ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இதில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா பாடல் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்த பாடல் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை அவமதிக்கும் விதமாக உள்ளது. பாடலை படத்தில் இருந்து நீக்க வேண்டுமென இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. டிடி நெக்ஸ்ட் லெவல் பட நிறுவனத்துக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானுபிரகாஷ் ரெட்டி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டும்
பாடலை நீக்க வலியுறுத்தியும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 15 நாட்களுக்குள் இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பாடலை படத்தில் இருந்து நீக்காவிட்டால் தமிழக மக்கள் பிரதிநிதிகள் திருப்பதிக்குள் நுழைய முடியாது என ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி போலீசிலும் புகார் கொடுத்துள்ளனர். தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி மோதல், புதுப்படங்கள் தயாரிப்பில் சிக்கல். பெப்சி எனப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தில் பெப்சி அமைப்பு மற்றும் அகில இந்திய திரைப்பட ஊழியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெப்சி உள்ளிட்ட திரைத்துறை சார்ந்த தொழிலாளர் கூட்டமைப்புக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதில்லை. புதிய கூட்டமைப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அதை வாபஸ் பெற வேண்டும். இல்லையெனில் அவர்கள் தயாரிக்கும் எந்த படத்திற்கும் ஒத்துழைப்பு அளிக்கப்படாது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தயாரிக்கும் புது படங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாந்திரீக பூஜை செய்து 5 சவரன் நகை திருடிய ஜோதிடர். சென்னை குளத்தூரை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி விஷாலினி. தம்பதிக்கு குழந்தை இல்லை. மே 3ஆம் தேதி ரவிச்சந்திரன் வீட்டிற்கு சென்ற நபர் தன்னை ஜோதிடர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பூஜை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய விஷாலினியும் ரவிச்சந்திரனும் அவரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்ற நிலையில் ஜோதிடர் பூஜைக்கு தங்க நகை வேண்டும் என கேட்டுள்ளார். தம்பதியும் 5 சவரன் செயினை கொடுக்க அந்த நகையை புளி கரைசலில் போட்டு பூஜை செய்து கொடுத்துள்ளார். பூஜை முடித்த நிலையில் மாலையில் நகையை எடுத்துக் கொள்ளுங்கள் என அந்த ஜோதிடர் கூறி சென்றுள்ளார். மாலையில் புளி கரைசலில் நகையை தேடிய போது காணவில்லை. இது குறித்து மே 4ஆம் தேதி கொளத்தூர் காவல் நிலையத்தில் ரவிச்சந்திரன் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் ஜோதிடர் என கூறி 5 சவரன் நகையை ஆட்டை போட்டது போலி ஜோதிடரான திருநெல்வேலியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரிய வந்தது. அவரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர். பெட்ரோல் டீசல் வரியை உயர்த்தியதால் அரசுக்கு 33,000 கோடி ரூபாய் வருவாய். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தியதால் அரசுக்கு கூடுதலாக 33,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என கடன் மதிப்பீட்டு நிறுவனமான கேரேஜ் ரேட்டிங்ஸ் கணித்துள்ளது. மத்திய அரசு ஏப்ரல் 8ஆம் தேதி பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாயும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 50 ரூபாயும் உயர்த்துவதாக அறிவித்தது. சந்தை விலைக்கு குறைவாக எல்பிஜி சிலிண்டர் விற்பனை செய்வதால் 2024-25ஆம் நிதியாண்டில் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் 41,383 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருந்தன. இதனை ஈடு செய்வதற்காக கலால் வரியை உயர்த்தியதால் அரசுக்கு 33,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் நஷ்டம் சிலிண்டர் ஒன்றுக்கு 220 ரூபாயிலிருந்து 170 ரூபாயாக குறைந்துள்ளது. அண்ணா பல்கலை பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் மேலும் ஒரு வழக்கில் கைது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை மேலும் ஒரு பாலியல் வழக்கில் கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை சென்னை அல்லிக்குளம் வணிக வளாகத்தில் செயல்படும் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதற்கிடையே யார் அந்த சார் என கேள்வி எழுந்ததால் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அவர்கள் நடத்திய தொடர் விசாரணையில் ஞானசேகரன் மேலும் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக அப்பெண்ணும் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஞானசேகரன் மீது மேலும் ஒரு பாலியல் வழக்கு பதிவு செய்து அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மீண்டும் அவரை நேற்று புழல் சிறையில் அடைத்தனர். அடுத்த தலைமுறை வீரர்கள் போராடும் குணமுள்ளவர்கள். ஆண்டர்சன் கருத்து.
இந்தியாவின் அடுத்த தலைமுறை வீரர்கள் போராடும் குணத்துடன் துணிச்சலாக செயல்படுகின்றனர். கோலி, ரோஹித் இடத்தை இவர்கள் நிரப்புவர் என ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார். இந்திய அணி சீனியர் வீரர்கள் ரோஹித் சர்மா, கோலி என இருவரும் டெஸ்ட் அரங்கிலிருந்து அடுத்தடுத்து ஓய்வு பெற்றனர். அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினும் ஆஸ்திரேலிய தொடரின் பாதியில் ஓய்வு பெற்றார். ரஹானே, புஜாரா என இருவரும் டெஸ்ட் அணியில் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணிக்கு புதிய கேப்டன் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதுகுறித்து இங்கிலாந்து அணி முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்டர்சன், ரோஹித், கோலி என இருவரும் சிறந்த வீரர்கள். ரோஹித் ஓய்வு பெற்றுள்ளதால் இங்கிலாந்து தொடருக்கு புதிய கேப்டன் வரவுள்ளார். இந்த இருவரது ஓய்வு காரணமாக இந்திய அணியில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. இந்திய அணியில் போதுமான அளவுக்கு திறமையான வீரர்கள் பலர் உள்ளனர். சிறப்பாக செயல்படும் வீரர்களை தான் டெஸ்ட் அணியில் சேர்க்கின்றனர். இவர்கள் துணிச்சலாக எவ்வித பயமின்றியும் தாக்குதல் பாணியிலான ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்றனர். இதனால் இங்கிலாந்து அணிக்கு சொந்த மண் என்றாலும் இந்திய அணி கடினமாக சவால் கொடுக்கும். ஏனெனில் அவர்கள் வலிமையாக உள்ளனர் என்று அவர் கூறினார். ஒருநாள் போட்டி தரவரிசையில் இந்திய பெண்கள் அணி 3வது இடம். ஐசிசி ஒருநாள் போட்டிக்கான தரவரிசையில் இந்திய பெண்கள் அணி 3வது இடத்தில் உள்ளது. சர்வதேச ஒருநாள் போட்டியில் சிறந்து விளங்கும் பெண்கள் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி துபாயில் வெளியிட்டது. இந்திய அணி 121 புள்ளிகளுடன் நம்பர் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. சமீபத்தில் இலங்கையில் நடந்த முத்தரப்பு தொடரில் கோப்பை வென்ற இந்தியா 8 ரேட்டிங் புள்ளி கூடுதலாக பெற்றது. முதல் 2 இடத்தில் 167 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியாவும் 127 புள்ளிகளுடன் இங்கிலாந்தும் நீடிக்கின்றன. 4வது இடத்தில் 96 புள்ளிகளுடன் நியூசிலாந்து தொடர்கிறது. அடுத்த 2 இடங்களில் தென்னாப்பிரிக்கா 90 புள்ளிகளும் இலங்கை 82 புள்ளிகளும் பெற்றுள்ளன. வங்கதேச அணி 79 புள்ளிகளுடன் 7வது இடத்துக்கு முன்னேறியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டனில் மாளவிகா உன்னதி வெற்றி. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் இந்தியாவின் மாளவிகா, உன்னதி உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். பாங்காக்கில் தாய்லாந்து ஓபன் சூப்பர் 500 பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென், அயர்லாந்தின் நுயன் மோதினர். இதில் ஏமாற்றிய லக்ஷயா 18-21, 21-9, 17-21 என்ற கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் 13-21, 21-17, 16-21 என இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்ஹானிடம் தோல்வியடைந்தார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் மாளவிகா பன்சோத், துருக்கியின் நெஸ்லிஹான் அரீன் மோதினர். அபாரமாக ஆடிய மாளவிகா 21-12, 13-21, 21-17 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் 21-16, 20-22, 22-20 என ஜப்பானின் சுகியமாவை தோற்கடித்தார். இந்தியாவின் உன்னதி ஹூடா 21-14, 18-21, 23-21 என தாய்லாந்தின் தமோன்வானை வென்றார். இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ 18-21, 7-21 என சிங்கப்பூரின் யோஜியோ மின்னிடம் வீழ்ந்தார். பெண்கள் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் திரிசா, காயத்ரி கோபிச்சந்த் ஜோடி 21-15, 21-13 என மலேசியாவின் கார்மெண்டிங் ஆங்ஜின் ஈ ஜோடியை வென்றது. ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டம் துவக்கம். சென்னை தீநகர் நகர்ப்புற சுகாதார நலவாழ்வு மையத்தில் நடந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று துவக்கி வைத்து பேசினார். மாநகராட்சிகள், நகராட்சிகளில் உள்ள 708 நகர்ப்புற சுகாதார நலவாழ்வு மையங்களில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக 500 நலவாழ்வு மையங்களில் கர்ப்பிணியருக்கு 12 வகையான தடுப்பூசிகளும், குழந்தைகளுக்கு 11 வகையான தடுப்பூசிகளும் செலுத்தப்பட உள்ளன. இந்த தடுப்பூசிகளால் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை, இன்ஃப்ளூயன்சா, நிமோனியா, மெனிஞ்சிஸ்டிஸ், ரணஜன்னி, போலியோ, தட்டம்மை, ருபெல்லா, ரோட்டோ வைரஸ், நிமோகோக்கல், நிமோனியா, ஜப்பானிய மூளை காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களை தடுக்க முடியும். இந்தியாவில் ஆண்டுக்கு 12 லட்சம் குழந்தைகள் பல்வேறு விதமான நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்றனர். அதில் 15.9% இறப்புகள் நிமோனியா தொற்றால் ஏற்படுகின்றன.
இதை தடுக்கும் வகையில் 2021 இருந்து தேசிய தடுப்பூசி திட்டத்தில் நிமோகோக்கல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் 9,27,000 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர் என்று அவர் கூறினார். திஃபா-இ-வதன் கவுன்சில் சார்பில் கராச்சியில் பயங்கரவாதிகள் மாநாடு. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரித்து வரும் திஃபா-இ-வதன் கவுன்சில் சார்பில் கராச்சியில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் மாநாடு நடந்தது. லஷ்கர்-இ-தொய்பா, அஹ்ல்-இ-சுன்னத் வால் ஜமாத் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்பினரும் பல்வேறு முஸ்லிம் மத குருமார்களும் பங்கேற்று இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை பேசினர். பாகிஸ்தான் ராணுவம் மதச்சார்பற்றதல்ல, தியாகத்தில் ஆர்வம் கொண்ட மதம் மற்றும் இஸ்லாமின் பெயரால், அல்லாவின் பெயரால் உயிர் தியாகம் செய்யும் ராணுவம் என மத குருமார்களில் ஒருவரான முஃப்தி தாரிக் மசூத் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாமியத் உலமா-இ இஸ்லாம் அமைப்பின் பொதுச் செயலர் அல்லமா ரஷீத் மஹமூத் சூம்ரோ பேசுகையில், நாங்கள் காலை உணவை டெல்லியில் சாப்பிட விரும்புகிறோம். அங்கு பாகிஸ்தான் கொடியை ஏற்ற விரும்புகிறோம். எங்களுடன் மோதுவதற்கு முன் 100 முறை யோசிக்க வேண்டும் என்றார். பயங்கரவாத அமைப்பும் மதகுருமார்களும் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளதை அந்நாட்டு அரசோ இராணுவமோ கண்டிக்கவில்லை. இதன் வாயிலாக அவர்களின் வெறுப்பு பேச்சுக்கு அனுமதி வழங்கியுள்ளதோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க முதல்வர் உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகைக்கும் கூடுதலாக நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நேற்று முன்தினம் கோவை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்தது மட்டுமல்லாமல் நீதிமன்ற விசாரணை குழு ஒத்துழைப்பு அளித்ததன் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது. நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது. அந்த வகையில் நீதிமன்றம் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகை 95 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் என நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று தமிழக அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பறவை காய்ச்சல், மேலும் 2 பூங்காக்கள் மூடல். உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் பூங்காவில் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதியானதை அடுத்து கோரக்பூர் மற்றும் எட்டாவா உயிரியல் பூங்காக்கள் மூடப்பட்டன. லக்னோ மற்றும் கான்பூர் உயிரியல் பூங்காக்களும் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மூட வனத்துறை முதன்மை பாதுகாவலர் அனுராதா வெமுரி உத்தரவிட்டுள்ளார். உயிரியல் பூங்காக்கள் மட்டுமின்றி மாநிலம் முழுதும் உள்ள கோழி பண்ணைகளும் தீவிரமாக கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரியல் பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்கள், பசு காப்பகங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும், இது குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வழிகாட்டுதல்களை முறையாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார்.